வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். சில முக்கிய அமைப்புகள் மற்றும் அதில் கூடிய முக்கிய மேட்டர்ஸ் அப்படிங்கிறத என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்திய தேர்தல் நிர்வாகம் அப்படின்வாங்க. என்னுடைய தலைமை பார்ட் 15 ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்லுது. இதனுடைய உறுப்பினர்கள் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. தற்போது யார் இருக்கா அப்படின்னா ஞானேஸ்வர் குமார் அப்படிங்கிற ஒரு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்க. 2 உறுப்பினர்கள் சுக்வீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய பதவிக்காலம், இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பதவிக்காலம் 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இதில் எது ஃபர்ஸ்ட் நிறைவடையதோ அதை எடுத்துக்குவாங்க. அடுத்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் மத்திய பணியாளர் தேர்வாணையம், டிஎன்பிஎஸ்சி மாநில பணியாளர் தேர்வாணையம். யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையமானது பார்ட் 14 315 323. டிஎன்பிஎஸ்சிக்கும் சேம் அதே தான், 315 323. இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் ஒரு தலைவர் ப்ளஸ் 9 முதல் 11 உறுப்பினர்கள் வரை. ஓகேங்களா. 9லேருந்து 11 உறுப்பினர்கள் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பார். இவங்களுக்கான பதவிக்காலம், யூபிஎஸ்சிக்கான பதவிக்காலம் 6 வருடம் முதல் 65 வயது வரை. அடுத்து டிஎன்பிஎஸ்சியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி மாநில தேர்தல், டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் தான். ஓகேங்களா. மாநில பணியாளர் தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்கள் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. பதவிக்காலத்தை பொறுத்த மட்டும் யூபிஎஸ்சிக்கு 6 வருடம் அல்லது 65 வயது வரை. இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 வருடம் 62 வயது வரை. ஓகேங்களா. மாநில பணியாளர் தேர்வாணையத்துக்கு 6 வருடம் அல்லது 62 வயது. அடுத்து நிதி ஆணையம், நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் 12 ஆர்டிகிள் 280 அப்படிங்கிறது நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. இதனுடைய உறுப்பினர்கள் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். பதவிக்காலம் 5 வருடம். உறுப்பினர்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படலை. பட் தற்போது வந்து ஒரு 45லேருந்து 65 வயதுக்கு இந்த வயதுக்குட்பட்டவர்களை நியமனம் பண்ணுறாங்க. இருந்தாலும் சிலருக்கு வந்து இதையும் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அப்போ வயது அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேங்களா. அடுத்து எஸ்சி ஆணையம், அதாவது எஸ்சி ஆணையம், அடுத்து எஸ்டி ஆணையம். எஸ்சி ஆணையம் அப்படிங்கிறது தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். பார்ட் 16 ஆர்டிகிள் 338 அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா. இதனுடைய உறுப்பினர்கள் ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். பதவிக்காலத்தை பொறுத்தவரை 3 வருடம் அல்லது 75 வயது வரை. 3 வருடம் அல்லது 75 வயது. அடுத்து எஸ்டி ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம். பார்ட் சேம் 16, அதாவது இது இடஒதுக்கீட்டில் வரும். பார்ட் 16 ஆர்டிகிள்